இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில் அமர போகிறோம். பந்தி எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உங்க மனசுல ஃபுல்லா அவருடைய அன்பு. அதான் கேட்ட, நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் அறியீர்களா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரே, எத்தனை பேர், ஆண்டவரே, ஒரு சத்தியம் தெரியுமா, இங்க அவர் கூட பந்தியில இருக்கிறவங்க தான் நாளைக்கு பரலோகத்தில் இருக்க போறாங்க. எனவேதான் கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணவே கூடாது. கர்த்தருடைய பந்தி எடுக்க என்ன தடையா இருந்தாலும் அதை விடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பந்தி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்கிறது. என்ன? அக்கார்டிங் டு பைபிள், ஆமே, பேதுருவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்றாங்க? ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்படி ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் அவர்கள் அந்நியோன்யத்தில், அப்பம் விற்கிறதுல, ஜெபம் பண்ணுகிறதுல, உபதேசத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் இந்த பந்திக்கு பங்கெடுக்கிறார்கள். இப்போ பந்தியில பங்கெடுக்கணும்னா அந்நியோன்யம் ஒன்று இருக்கிறது, ஐக்கியம். ஐக்கியம் என்பது என்ன தெரியுமா? யாவரோடு சமாதானம். இப்போ நம்ம பந்தி எடுக்க போறோம். அப்போ பந்தி எடுக்கிறதுக்கு இந்த அந்நியோன்யம் ரொம்ப முக்கியம். அதாவது யார் மேலே எனக்கு கசப்போ வருத்தமோ இல்லை என்கிற மனநிலை, அது ரொம்ப முக்கியம். அதான் அந்நியோன்யம், ஐக்கியம், ஃபெலோஷிப். அப்போ நம்ம இருக்கும்போது நமக்கு தெரியுது ஒருத்தங்க மேலே நமக்கு கசப்பு இருக்கு அப்படின்னு. அப்போ பந்தி எடுக்கணும்னா எதை மாத்தினா போதும்? வாயில பாம்பு வரக்கூடாது, அதாவது மட்டும் வரக்கூடாது. சொன்னா சத்தமா சொல்லணும், பேசாம பார்த்துட்டு இருக்கணும். சோதனை பண்ணு. என்ன மாறணும்? கசப்பு மாறணும். நமக்கு கசப்பு மாத்த மனசு இல்லை, அதனால நம்ம எதை மாத்துறோம்? பந்தியை மாத்துறோம். இன்னைக்கு நான் பந்தி எடுக்கல, சிம்பிளா அதை ஸ்கிப் பண்றோம். நமக்கு தெரியாது இந்த பந்தி என்பது எவ்வளவு மேன்மை என்பது. மத்தேயு 26:20 இயேசு 12 பேரோடு கூட பந்தி இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன வேர்டு சொல்வாரு தெரியுமா? 29 வாசியுங்கள். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை, எந்த திராட்சை பழ ரசம் இப்ப கொடுக்கிறார் பாருங்க, இதுதான் காட்டுறார். இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட, யாரோடு கூட? அவரோடு கூட இப்ப பந்தி இருக்கிறாங்க பாருங்க. உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணுவேன். என் பிதாவின் ராஜ்யம். அப்போ இங்கே ஒருத்தங்க பந்தியை அசட்ட பண்றாங்க அப்படின்னா அவங்க எதை மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதனாலதான் திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஏன் ஜெபிக்கிறோம்? ஜெபித்து ஆயத்தத்தோட தான் வரோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஏன் ஆயத்தமாகிறோம், ஒப்புரவாகிறோம்னா இதுல அபாத்திரமாய் கை வச்சிடக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம். அப்ப ஊரில் வருவனும் வம்சத்தில் 2 பேரை தெரிந்தெடுத்தேன்னு சொல்றார்ல, அந்த கூட்டத்தில் தேவன் நம்மை பார்த்த அவருடைய கிருபைகளுக்காக நல்ல கரங்களை சட்டி